தொடர்களே, சீமானை அல்ல அரசியலை சீர்செய் அப்படின்ற தலைப்புல பேசுறோம். இப்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சீமான் பெரியார கடுமையா விமர்சிக்கிறாப்ல, ஆபாசமா விமர்சிக்கிறாப்ல. எதிர்த்தரப்புல திராவிட இயக்கங்களுடைய தரப்புல இருந்து அவங்களுடைய தலைவர்கள் கொஞ்சம் நாகரிகமா அதை எதிர்கொண்டாலும் கூட அவங்களுடைய 2ஆம் மட்ட 3ஆம் மட்ட ஆட்கள் எல்லாருமே அதே வகைக்கு சற்றும் குறையாத வகையில பேசிட்டு இருக்கிறாங்க. நாம அந்த வகையில இத பாக்குறதுக்காக இல்ல, அரசியலாக எப்படி பாக்குறது அப்படிங்கிற வகையில பார்த்தா, முதல்ல தமிழ்நாட்டுல 2 பேருமே, அதாவது சீமான் என்ன சொல்றாருன்னா, திராவிடம் தான் இந்த நாட்டை கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேல சீரழிச்சிட்டு இருக்குது. அதனால அதை ஒழிச்சு கட்டாம தமிழ்நாட்டை முன்னேற செய்ய முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காப்ல. இன்னொரு தரப்புல பார்த்தா திராவிட இயக்கத்தின் சார்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற எல்லாமே திராவிடத்தால் தான் அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில முன்னெடுக்கிறாங்க. இந்த நிலையில நாம இதை எப்படி பாக்குறது, யார் சரி யார் தவறுன்னு பாக்குறதுக்கு கம்யூனிஸ்டுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல முன்வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும், இது தனியான வகையில ஒரு அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய பொருளாதார கொள்கையும். வேணா நம்ம ஆட்கள் தனியா போய் முதலீடுகளை கொண்டு வரலாமே தவிர, மாறுபட்ட உற்பத்தி முறை, அதாவது உலகமயமாக்கலுக்கு அப்பாற்பட்ட உற்பத்தி முறைக்குள்ளார எல்லாம் போக முடியாது. அந்த வகையில தான் இன்னைக்கு ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடியாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போய் அந்நிய மூலதனத்தை கொண்டு வர்றதுக்கு பாடாப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க உற்பத்தி முறைங்கிறது ஒரு உலகமயமாக்கலுக்கு உட்பட்ட வகையில் தான் இருக்குது. இந்த உலகமயமாக்கல் நிலைமையில இந்தியா என்ன இடத்துல இப்ப இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனா சரியா இருக்கும்னு கருதுறேன். அதாவது இந்தியா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புல இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிரேசில் உட்பட சீனா இருக்குது, ருஷ்யா இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது. இந்த இதுல கூட்டமைப்புல இருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு கடந்த ஆண்டு என்ன முடிவு பண்ணிச்சுன்னு சொன்னா, கொஞ்ச காலமாவே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல கடந்த ஆண்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாம ஒரு நாணயத்தை கொண்டு வரணும். இப்போ அமெரிக்க டாலர் இருக்குது, அரபுலக நாடுகள்ல தனியா அதுக்கான நாணயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கூட்டமைப்புக்கு ஒரு நாணயம் இது பண்ணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த கூட்டமைப்பு தனியான நாணயத்தை கொண்டு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணப்படும்னா, அமெரிக்க டாலருக்கு நிகராக பார்க்கப்படும். இப்போ உலகம் முழுக்க பொருட்கள் பரிமாற்றத்துல, நாடுகளுக்கு இடையான பரிமாற்றத்துல என்னதான் இருக்குதுன்னா, அமெரிக்க டாலர் தான் முன்னாடி நிக்குது. இந்தியாவும் அதன் மூலமாக தான் இது பண்ணிட்டு இருக்குது. அதுல இடையில இந்த உக்ரைன் போருக்கு பின்னாடி ரஷ்யால குரூட் ஆயில் வாங்குறதுக்கு, பெட்ரோல் டீசலுக்கான குரூட் ஆயில் வாங்குறதுக்கான இதுல இந்திய நாணயத்தின் அடிப்படையிலே வாங்கிக்கலாம், அந்த பணத்தை கொடுத்தாலும் நாங்க மாத்திக்கிறோம்னு ரஷ்யா சொல்லிச்சது. அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஆனா பெரும்பாலான வகையில இந்தியா என்ன இதுல ஏற்றுமதி இறக்குமதி வச்சிருக்குதுன்னா அமெரிக்க டாலர் இதுலதான் வச்சிருக்குது. அத அவங்க பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்புல சொல்லும் போது, இப்போ புதிதாக பதவியேற்க இருக்கிற ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார்னா, மாற்றாக நீங்க ஒரு நாணயம் உருவாக்குவீங்கன்னு இருந்ததுன்னா அந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய இறக்குமதி ஏற்றுமதிக்கெல்லாம் நாங்க கடுமையான வரி விதிப்போம் தமிழ்நாட்டுல. இதுல என்ன ஏதுன்னு சொன்னா, சீனா தன்னுடைய உற்பத்தியில அதிகப்படியான பொருட்களை அமெரிக்காவுக்கு தான் அனுப்பிட்டு இருக்குது. அப்ப அவங்களுக்கு இறக்குமதிக்கு 100% வரி விதிக்கிறதுன்னு சொன்னா லாபம் முழுசா அடிபடும் என்கிற வகையில சீன வர்த்தகம் பாதிக்கப்படும். அதே இது இந்தியாவுக்கும் வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் நினைவில் வச்சுங்க. அதே மாதிரி நம்ம நாடு என்ன இருக்குன்னு சொன்னா, G20 நாடுகளுடைய கூட்டமைப்புல இருக்குது. இந்த நாடுதான் இந்த கூட்டமைப்பு தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய பொருளாதார கொள்கைக்கும் திட்டமிட்டு கொடுக்கக்கூடிய வேலையை அவங்கதான் பண்றாங்க. ஏன்னா நீங்க இந்த கொரோனா காலத்துல கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்றை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுக்கான வழிகாட்டுதல்லாம் கூட இந்த G20 நாடுகளோட சபையில தான் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி பொருளாதாரத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடு 2022 இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்குது. அதாவது இந்தியா மாதிரியான நாடுகள் வரி விதிப்பை அதிகப்படுத்தணும். வரி விதிப்பை அதிகப்படுத்தணும்னா அரசு இயங்கணும்ல. அரசு இயங்குறதுக்கான வகையில அவங்களுக்கு வரி விதிப்பு தான் உங்களுக்கு ஒரே வாய்ப்பு. ஏன்னா இங்க தொழில்கள்லாம் வெளியில இருந்து வருது, அவங்களுக்கு எல்லாருக்கும் சலுகை தான் கொடுக்குறோம். அரசோட வருமானம்னு சொல்லும்போது
தனிப்பட்ட வகையில ஆலைகள் மூலமாக பெரும் தொழில்கள் மூலமான வருமானம்ங்கிறது வந்து மிக குறைவு. அப்ப நீங்க உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா, உலக வங்கியில உட்பட உலக நாடுகள்கிட்ட நம்ம நாடு வந்து கடன் பட்டிருக்கிற தொகை வந்து அதிகம். அது ஒவ்வொரு வாட்டியும் கடனை திருப்பி கொடுக்க முடியாதது மட்டும் இல்ல, வட்டி கட்டுவதற்கே மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிற எல்லாத்தையும் கணக்குல எடுத்துதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வரிகள் எல்லாத்தையும் வந்து அதிகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாப்ல. இப்போ கடந்த மாதம் வந்து தமிழகத்துல ஸ்டாலின் அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. அதாவது வந்து ஊராட்சிகளை வந்து பேரூராட்சிகளாக மாத்துறது, பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாத்துறது, நகராட்சிக்கு வந்து மாநகராட்சி அந்தஸ்து கொடுக்கறது அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து ஏன் மாற்றப்படுது அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் ஊத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு ஊராட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து பேரூராட்சியாக மாறும்போது குடிநீர், மின்சாரம் இது மாதிரியான கட்டண விகிதாச்சாரம் எல்லாம் அதிகமாகும். அதே மாதிரி வந்து சொத்து விற்கிறது, வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கட்டணம் அதிகமாகும். இது வந்து படிப்படியா நகராட்சி, மாநகராட்சி அப்படிலாம் போகும்போது அது அதிகமாகும். இங்க நமக்கு எல்லாம் என்ன தோணும்னா, வெளியில ஒரு ஊராட்சி பேரூராட்சியாக வளருதுன்னா அது ஏதோ வந்து அங்க ஒரு பெரிய சிங்கப்பூர் மாதிரியான ஒரு தோற்றம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான மாயை எல்லாம் இருக்குது. உண்மையில அது பண்றது எதுக்காகன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு. இப்படி பேரூராட்சிகளாகவும் நகராட்சிகளாகவும் மாநகராட்சிகளாகவும் அதை உயர்த்தும் தகுதி உயர்த்தும் போது இன்னும் என்ன ஆகுதுன்னு சொன்னா, உலக வங்கி இங்க வந்து பல்வேறு நாடுகளுக்கு இது பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உள்கட்டுமானம் அமைக்கிறது தானே இன்னைக்கு வந்து பெரிய இது. சாலைகள், பரவலான சாலைகள், போக்குவரத்து வசதி, ரயில்ல இருந்து விமான நிலையத்திலிருந்து எல்லாத்துலயுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நவீனப்படுத்துறோங்கிற பேர்ல உட்கட்டுமானத்துக்காக வந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. மீண்டும் நாடு வந்து கடன் தொல்லைக்குள்ளார. அது எப்பவும் மீள்றதுக்கான வழியெல்லாம் எங்கேயும் காட்டல. மீண்டும் மீண்டும் அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு தான் அது வழிகாட்டுது. இதெல்லாம் வந்து பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம்ங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ G20 நாடுகள் வந்து வரியை வந்து உயர்த்துறதுக்கான வழிவகைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாப்புல மாநில அரசு அதை செஞ்சுட்டு இருக்குது. இது ஒரு பிரச்சனை. இதை ஒரு ஞாபகத்துல வச்சுங்க. கடந்த மாசம் 17ஆம் தேதி டெல்லியில வந்து என்ன நடந்துச்சுன்னா, சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் அப்படிங்கிற கொள்கை ஆராய்ச்சி மையம்னு தமிழ்ல சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. அந்த கருத்தரங்கத்துல தி ஃபியூச்சர் ஆஃப் ருசியா அண்ட் தி வேர்ல்டு ஆர்டர், ரஷ்யாவின் எதிர்காலமும் உலக ஒழுங்கமைவும் அப்படிங்கிற தலைப்புல அந்த கருத்தரங்கத்துல ஒருத்தர் பேசினார். யார் பேசினாங்கன்னா, அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்குது இல்லையா, அந்த சிஐஏவுடைய அரசியல் ஆலோசக உயர்மட்ட தலைவர். அவர் பேர் வந்து ஸ்டீபன் கோட்கின் அப்படிங்கிறாங்க. 60 வயசு கிட்ட ஆகுது. 66 வயசு. அவர் வந்து இங்க வந்து அந்த கருத்தரங்கத்துல பேசிட்டு போனதுல அவரை பத்தி தெரிஞ்சுக்கன்னா நீங்க ஆன்லைன்ல தேடி பாருங்க. ஸ்டீபன் கோட்கின் போட்டீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஸ்டாலின் பற்றியான 3 தொகுதிகள் கொண்ட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுக்க வந்து தொகுத்து வச்சிருப்பாராம். அவர் தான் அந்த ஆளு. அவரும் வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்டாலின்னா வந்து கொடுங்கோலன், மக்களை வந்து கொண்டுட்டே இருந்தாங்க, இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா நிறைய விவரங்களை எல்லாம் சேகரிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கத்துலயும் சொல்றாங்கன்னு வச்சுங்க. அவர் தான் வந்து பேசுறாப்ல. அப்படி பேசினவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு தலைப்பு பாருங்க, ரஷ்யாவின் எதிர்காலமும் உலக ஒழுங்கமைவும். அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா தான் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்புறமா பார்க்கும்போது அதான் ஒரு முகாமாக நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நீடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு உலகத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சாய்ஸ் இருக்குது. நீங்க அமெரிக்கா கூட இருக்கிறது இல்ல ரஷ்யா கூட இருக்கிறதான்னு நீங்க முடிவு பண்ற எல்லா சாய்ஸுமே இருக்குது. ஆனா ரஷ்யா கூட போறதா இருந்தா நீங்க என்ன முடிவு பண்ணிக்கன்னா, அமெரிக்காவை எதிர்த்தவர்கள்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்கிறத கவனத்துல எடுத்துங்க. நான் உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு 2 நாடுகளை சொல்றேன். ஒண்ணு வியட்நாம், இன்னொன்னு ஜப்பான். வியட்நாம் வந்து அமெரிக்காவை எதிர்த்த போராட்டத்துல வெற்றி பெற்றதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த வீரம் மிகுந்த கதைகள்ல நம்ம பல்வேறு நாவல்கள் வழியெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா அது ரஷ்யா எல்லாம் விழுந்த பிறகு அது நிக்க முடியாம அதன் மீதான கடுமையான பொருளாதார தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்கா நடைமுறைப்படுத்தியதுல இருந்து ஒரு வகையில இன்னைக்கு வியட்நாம் அமெரிக்க சார்பான நாடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. ஜப்பான் எதுக்கு சொல்றாங்கன்னா, ரெண்டாவது உலக போர் நடந்தது நமக்கு தெரியும் தானே. உலக போரே முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேல அதுல ஒண்ணும் பண்ண வேண்டியதுக்கான அவசியமே ஏற்படலை. ஸ்டாலினோட சோவியத் ரஷ்யா வந்து ஹிட்லரோட இதை வந்து அடக்கி ஒடுக்குனதோட அது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வருது. அந்த நேரத்துல அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா,
ஜப்பான் அந்த பியரல் ஹார்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது மேல வந்து அணுகுண்டு வீச்சு பண்றாங்க. எதுக்காக பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, உலக போர்லாம் நின்றுச்சு. இந்த உலக போரே வந்து எதுக்கு இருந்துச்சுன்னா, உலக நாடுகள் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு யார் தகுதி வாய்ந்தவங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு தான் நடந்துச்சு. அதுல பல்வேறு நாடுகள் எல்லாம் போர்ல ஈடுபட்டுச்சு. அமெரிக்கா ஈடுபடல. 2 உலக போர்லயும் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, ஆயுதங்களை அதிகமாக தயாரிச்சு விற்கிறதன் மூலமாக அது வந்து மிகப்பெரிய செல்வந்த நாடாக வந்து வளமடைஞ்சிருச்சு. இப்படி வந்து போர்ல நீங்க எல்லாம் போட்டியிட்டாலும் இந்த போரின் மூலமாக வென்றவன் நான் தான், நான் இருக்கிற என்ன மீறி இங்க எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு எச்சரிக்கை தான் அது கொடுத்துச்சு. அந்த விஷயத்த அவர் சுட்டி காட்டி போறாரு. நல்லா பாருங்க, டெல்லியில வந்து இந்த கருத்தரங்கம் நடக்குது. இது பண்ணவங்க, அந்த கொள்கை ஆராய்ச்சி மையம்னு சொல்றவங்க சாதாரண ஆட்கள் இல்ல. நமக்கு எல்லாம் தெரியும், இந்தியா வந்து ஒரு பொருளாதார கொள்கையை பின்பற்றதுக்கும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதுக்கும் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கணும், அரசியல் சூழலை என்ன மாதிரி வச்சுக்கணும், இது என்ன சொல்ற நீதி நிர்வாகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன ஒழுங்குபடுத்தணும், இதெல்லாம் பண்றவங்க யாருன்னா இவங்க தான் கொள்கை ஆய்வாளர்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்க டீம் தான் இதை பண்ணுது. இது இன்னைக்கு இல்ல, முன்னாடி இருந்து இருக்குது. அப்படி முன்னாடி இருந்து இருக்கக்கூடியதனுடைய விளைவாதான் வந்து மன்மோகன் சிங்கே வந்து உலகமயமாக்கல் நடவடிக்கை வந்த போது இந்தியாவுக்கு வந்து இந்த கொள்கையை அமல்படுத்துறதுக்கு யார் ஆக சிறந்தவராக இருப்பாங்கன்னு பார்த்து உலக வர்த்தக கழகத்திலையும் வெளிநாடுகளிலேயே வேலை செஞ்சிட்டு இருந்த மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக கொண்டு வந்தாங்க. அடுத்தாப்புல அவரை பிரதமராகவே ஆக்கினாங்கன்னு வச்சுங்க. இப்பதான் இறந்தார். அப்படியெல்லாம் வந்து இந்த நாடு வந்து திட்டமிட்ட வகையில வந்து ஒழுங்கமைக்கப்படுது. அதுக்கு கொள்கை வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு டைம்ல மோடியவே பிரதமராக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. உங்களுக்கு இங்க நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பு உருவானது தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில இருந்தது பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. அதை மாத்திக்கிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் கொண்டு வந்ததுங்கிறது வந்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை எப்படி படிப்படியா குறைக்கிறது, அது வரியா இருந்தாலும் சரி, கல்வி மாதிரியான முறையா இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, தொழில் வளங்களை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்திலையுமே வந்து மாநில அரசு அதிகாரங்களை கட்டுப்படுத்தணும்னு ஒரு தேவையில இருந்தா அது கொண்டு வந்தாங்கன்ட்டு அது விரிவா பேச வேண்டிய தளம். ஏன்னா அந்த நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர், எப்பவுமே அதுக்கு தலைவர் வந்து நாட்டினுடைய பிரதமர் தான் தலைவர். துணைத் தலைவராக வெளியில இருந்து நியமிக்கப்படுவாங்க. அவங்க யாருன்னு சொன்னா முதல்ல வந்த துணைத் தலைவர் அரவிந்த் பனாகரியா அப்படிங்கிறவர் வந்தாப்புல. அவர் யாருன்னு சொன்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பொருளாதார ப்ரொஃபஸரா வந்து இப்போ கல்வி நிலையங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அந்த அரவிந்த் பனகாரியா தான் மோடி வந்து குஜராத்ல முதலமைச்சரா இருந்துட்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே கிட்டத்தட்ட 99 2000 காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல எல்லாம் இந்தியாவின் எதிர்காலம் ஒளிமயமான இந்தியா அப்படிங்கிற வகையில அதுக்கான வளர்ச்சியின் நாயகன் சொல்லிட்டு மோடியை வந்து ப்ரமோட் பண்றாங்க. அந்த மோடி அங்கிருந்து அவர் ப்ரமோட் பண்ணக்கூடிய தொடங்கக்கூடிய நிலையில தான் அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்து ஒரு நிறுவனம் வந்து அவரை பிரபலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த நிறுவனத்தினுடைய பின்புலத்துலதான் இங்க வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் வர்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ச்சின்னு வச்சுங்க. அப்ப இந்தியாவில ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கணும், பொருளாதார கொள்கை எப்படி இருக்கணும், யார் அதிகாரத்துக்கு வரணும், எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா உலக பணக்காரர்கள் முடிவு பண்றாங்க. இதுதான் இந்தியாவோட நிலைமை. இந்த இந்தியாவுக்குள்ளார மாநில அதிகாரங்கள்லாம் வந்து குறைக்கப்படணும்னு நிதி ஆயோக் மூலம் சொன்னேன் இல்லையா, அந்த குறைக்கப்படுறதுனுடைய ஒரு விஷயம்தான் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து 370 வந்து நீக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு என்ன இருந்ததுன்னா, நீங்க நாடு முழுக்க எமர்ஜென்சியை வச்சுக்கிட்டாலும் கூட வந்து அந்த எமர்ஜென்சி காஷ்மீருக்கு பொருந்தாது. ஒருவேளை நாட்டுல வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கான பொருளாதார எமர்ஜென்சியை வேணா அங்க கொண்டு வரலாம். அதே மாதிரி 356 மூலமாக அந்த மாநிலத்தை வந்து கலைக்கிறதுங்கிறது நடக்காது. இப்படி சிறப்பதிகாரம் அதையெல்லாம் தாண்டின வகையில என்ன இருக்குதுன்னு சொன்னா, வெளி மாநிலத்தவர்கள் யாரும் அங்க போய் நிலம் வாங்கவோ தொழில் செய்யவோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. இததான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணி இருக்குதுன்னா, இப்போ 370 தீர்த்துட்டாங்க. என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த நாடு வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கிறது வந்து ஒரு மதத்தின் அடிப்படையிலானதாக இருக்கிறதுக்கு வந்து நாம ஒத்துழைக்க கூடாது. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியாவுக்கு ஒரு சட்டம், இந்தியாவுக்குள்ளார இன்னொரு பிரிவினருக்கு ஒரு சட்டம் இருக்கிறதெல்லாம் வந்து மக்களை பிளவுபடுத்துறது.
இங்க ஒரே மக்கள் ஒரே பண்பாடு அப்படிங்கிற வகையில அது ஒரு பண்பாட்டு தன்மையாகவும் ஒரு அரசியல் தன்மையாகவும் வெளியில வந்து நீண்ட நெடுங்காலமா ஆர்எஸ்எஸும் ஜனசங்கும் அதுக்கு பின்னாடி வந்த பாஜகவும் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறது. உங்களுக்கு இந்த கொள்ளையடிக்கிற வேலையெல்லாம் தொடங்கினத நிறைய புள்ளி விவரங்கள்லாம் இப்ப வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் ஏக்கருக்கு கிட்ட தொழில் பண்றதுக்காக எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னு போன வருஷம் நிதித்துறையில இருந்து தொழில்துறையில இருந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற போக்கெல்லாம் இருக்குது. வரக்கூடிய தொகை அந்த தொழில் நடத்துறதுக்காக வரக்கூடிய தொகையெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. புள்ளி விவரங்கள்லாம் அதுக்கு நீங்க ஆன்லைன்ல போனாலே கிடைச்சிடும்னு வச்சுங்களேன். இந்த இதோட இன்னொரு விஷயத்த பார்த்துக்கணும். என்னன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளார என்ன நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்துச்சு பரபரப்பா, லித்தியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு காஷ்மீர்ல. அந்த லித்தியம்ங்கிறது வந்து உலக நாடுகளுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்றாப்புல. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக கருதப்படக்கூடியது புவி வெப்பமயமாதல், அது மூலமாக பருவநிலைகள் வந்து சீர்கெட்டு போறது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப காரு, சுமைந்து, பேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பெட்ரோல் டீசல் மூலமாக ஓடுறதுனால வெளியப்படக்கூடிய மாசு, அதனால வரக்கூடிய வெப்பம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்ப வெப்பத்தை குறைக்கிறதுல முதல்ல வந்து வாகனங்கள் வந்து பெட்ரோல் டீசல் இல்லாத பேட்டரி கார்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த மாதிரி இதுதான் வந்து இனி எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது பேட்டரி தயாரிக்கிறதுல காருக்கான பேட்டரி, பஸ்ஸுக்கான பேட்டரி மட்டும் இல்ல, நம்ம செல்போன் இருக்குது இல்லையா, அதுக்கான பேட்டரி தயாரிக்கிறதுக்கு வரைக்குமான இதுல வந்து முக்கியமான உலோகம் என்னன்னு சொல்றாங்கன்னா லித்தியம். லித்தியத்தை பேட்டரியினுடைய இருதயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து எதிர்காலம். அதுல வந்து 2030க்குள்ளார வந்து நாம வந்து பெரும்பாலான வகையில இங்க இருக்கக்கூடிய புவி வெப்பமயமாகிறதுல நாம ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைஞ்சிருவோம். 2070 வந்து முற்று முழுக்காக வந்து வெப்பமயம் இல்லாத ஒரு பசுமை தன்மையை கொண்ட நாடாக மாத்திடுவோம் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், லித்தியத்தை வந்து இப்ப புதுசா ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க வந்து அங்க சிறப்பு அதிகாரத்தை வந்து அந்தஸ்தை ரத்து பண்றாங்க, உடனே கண்டுபிடிச்சது இல்லை. எப்பவுமே அங்க வந்து என்னெல்லாம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க ஊர் பக்கத்துல ஆறோ, குளமோ, ஏரியோ, நல்ல பசுமையான நிலங்களோ இருந்ததுன்னா பல்கலைக்கழகங்கள்ல இருந்து, கல்லூரிகள்ல இருந்து, என்ஜிஓக்கள்ல இருந்து பல பேர் வருவாங்க. இந்த சுற்றுச்சூழலை நாங்க ஆய்வு பண்றோம், மண் எடுத்துட்டு போவாங்க, தண்ணி எடுத்துட்டு போவாங்க. இவங்க எல்லாம் தொடர்ச்சியா ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதுல எல்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுதான் இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப எப்பவோ கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் எதிர்காலம் வந்து இந்தியாவுக்கு வந்து பசுமை சூழ் இந்தியா அப்படிங்கிற வகையில வந்து பேட்டரிகள் மூலமான வாகனங்கள், செல்போன் தயாரிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் போது அந்த லித்தியம் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து. அது இப்ப வந்து சத்தீஸ்கர்லயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குறாங்க. சரியா? இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தே கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் காஷ்மீரோட உரிமையை பறிக்கிறாங்க. இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் சிறப்பு அந்தஸ்து இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க வந்து 6வது அட்டவணை பகுதிகள்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் 7 சகோதரிகள் சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ 8வது சேர்த்து வந்து ஒரு மாநிலத்தையும் சேர்த்து 8 பிரதர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், இதெல்லாம் சிக்கிம், இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் திரிபுரா, இந்த மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்தெல்லாம் இருக்குது. இந்த இது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒடிசால இருந்து, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல இருந்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா வரைக்கும் இருக்கக்கூடிய மத்திய இந்தியான்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடிகள் நிறைந்த பகுதிகளுக்கும் சிறப்பு அந்தஸ்து இருக்குது. இங்க எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவுக்குள்ளாரையே வந்து உலக தரம் வாய்ந்த இரும்பு இருக்கிறது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல தான் இருக்குது. இந்தியாவுடைய ஏற்றுமதியில அது மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்துட்டு இருக்குது. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தையும் எடுக்கணும். இப்படி எடுக்கிறதுக்கு தான் வந்து மோடி அரசு வந்த பிறகு வைக்கக்கூடிய இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே அதிகாரம்னு அவங்க வந்து ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப மாநிலங்களுடைய, அதாவது நம்ம சரியான மார்க்சிய பார்வையில சொல்றதா இருந்ததுன்னா தேசிய இனங்களுடைய, பழங்குடி இனங்களுடைய குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நிறுத்தக்கூடிய வகையில, பறிக்கக்கூடிய வகையில, கடுமையான ஒடுக்குமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலுமே வந்து மத்திய அரசு போயிட்டு இருக்கும்போது, ஒன்றிய அரசு போயிட்டு இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க சொல்றாங்க நாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த மாடல்ங்கிற திராவிட மாடலை வச்சிருக்கிறோம், அதனால தமிழ்நாட்டுல வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையிலே பாலாறும் தேனாரும் ஓடுதா அப்படின்னு பார்த்தா தமிழகத்தோட நிலைமை என்ன இருக்குதுன்னா, இந்தியால வேலை வாய்ப்புகள் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறதுல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது புரிஞ்சுக்க முடியுது தானே?
படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப படிச்சவனுக்கு வேலையில இல்ல, அவன் என்னதான் பண்ணுவான்? தற்கொலையில படித்தவர்கள் வேலை இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறதுல 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி தமிழகத்துல கொத்தடிமைகளும் இருக்கிறாங்க. அதாவது குறைந்த பணம் கொடுத்துட்டு அவங்களை வந்து செங்கல் சூளையில, ஹாலோ பிளாக்ஸ் மாதிரியான தொழில் கூடங்கள்ல, குவாரிகள்ல, ஏன் உணவகங்கள்ல கூட இப்படியான வகையில அவங்களுக்கு குறைந்தபட்ச முன்பணத்தை கொடுத்துட்டு ஆண்டு கணக்கா அவங்கள வந்து அடிமைகளா வச்சுக்க கூடியது. இது இன்னும் கூடுதலா அவங்களுக்கு பார்த்தா வந்து திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் தெரியும், மில்கள்ல சுமங்கலி திட்டம் அப்படின்னு ஒண்ணு நடைமுறையில இருக்குது. அது என்னன்னா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில இதே மாதிரி கேவலமான வாழ்க்கை வந்து எங்கேயுமே இருக்காது. ஒரு ஒரு குழந்தை பிறக்குது, ஆணோ பெண்ணோ பிறக்குது, அது வந்து உரிய உரிய பருவம் வரும்போது அவங்க திருமணம் செய்யணும், அவங்க குடும்பமா அமையணும், அது மூலமாக குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும். இந்த நாட்டுல வந்து மனித சமூகம் அழியாம பாதுகாக்கணும், உற்பத்தியில ஈடுபடணும். இதெல்லாம் இயல்பானது. இதை பராமரிக்கிறதுக்கு தான் ஒரு அரசே இருக்கணும். ஆனா கேவலம் என்னன்னா, திருமணம் பண்றதுக்கே ஒரு பொண்ணு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கம்பெனில கொத்தடிமையாக 3 ஆண்டு காலம் வேலை செஞ்சா அவங்களுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க. அது முன்னாடி வந்து 50,000 இருந்தது, சில நிறுவனங்கள் வந்து 75,000 வச்சாங்க. சாரி, முதல்ல 25,000 இருந்து அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்குதுன்னு சரியான புள்ளி விவரம் தெரியல. ஆனா அந்த முறை இன்னுமே இருக்குது. அந்த முறையில ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒருத்தங்க தான் வந்து இன்னைக்கு ஏற்றுமதி இதுல வந்து திருப்பூர்ல பெரிய நிறுவனம். இப்படி வந்து இருக்கக்கூடிய கொத்தடிமை முறை இருக்குது. அதுல அந்த பெண்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா ஜீவா கூட ஒரு நாவல்ல எழுதியிருப்பாங்க. அது என்ன இருக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு ஷிப்டுக்கு இன்னொருத்தவங்க வர முடியலைன்னா ஏற்கனவே பார்த்தவங்க வந்து அந்த ஷிப்ட்ல இருக்கணும். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அது பள்ளி நிறுவனமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய அரசு அலுவலகங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி தனியார் நிறுவனங்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்து நினைச்ச நேரத்துல டாய்லெட் போறதுக்கு கூட வந்து உரிமை கிடையாது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கான ஓய்வோ அது கேட்ட வசதிகளோ எதுவும் கிடையாது. ரொம்ப மோசமா பண்ணுவாங்க. வேலை செய்யலைன்னா அந்த சூப்பர்வைசருங்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மிக கேவலமா இருக்கும். கையில்லாதவங்க கடன் வாங்கி அடிக்கணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கோபம் வரக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி கொத்தடிமை முறைங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அதை வந்து தமிழ்நாட்டை பேசினா ரொம்ப சொர்க்கபுரி அப்படின்லாம் மத்தவங்க பேசுறதான் கேட்டிருப்போம். தமிழ்நாட்டோட இருண்ட பக்கத்துல இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. அது என்னன்னு சொன்னா, ஈரோடு சேலம் மாதிரியான பகுதியில மிகுதியா இருக்குது. சிறுநீரகம் மாதிரியான உடல் உறுப்புகளை விற்று வாழ்க்கை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வாடகை தாய்மார்கள் வந்து நிறைந்த பகுதியாக தமிழ்நாடு இருக்குது. இதெல்லாம் தான் தமிழ்நாட்டோட நிலைமை. இதை தாண்டி நீங்க வந்து சாதிய வன்கொடுமை இருக்குது, மத சீண்டல்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுங்கிறது அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே உத்தரவாதம் இல்லாத நிலைமையும் இருக்கக்கூடியதுதான் தமிழகம். இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்தை என்ன சொல்றாங்கன்னா, இது சொர்க்கபுரி, இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இந்த மாதிரி சொர்க்கபுரி ஆகிறதுக்கு காரணமே திராவிட மாடல் அரசு தான் அப்படின்னு ஒரு பக்கம் வைக்கிறாங்களா. இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்றாருன்னா, சீமான் வந்து நாங்க வந்து வந்துட்டோம்னா இந்த இந்த திராவிட மாடல் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப இழிவான நிலைமையில வச்சிருக்குது. அவருக்கு இந்த பொருளாதார காரணங்கள்லாம் ஒரு நாள்னு சொல்ல மாட்டேன். அவர் பேசுறது வந்து என்ன தமிழன் ஒத்துக்க மாட்டியா, நான் வந்து 2000 ஆண்டு காலம் ஒரு வரலாறு உடையவன், எனக்கு வந்து பெரிய பாரம்பரியம் இருக்குதுன்னு அப்படிங்கிற வகையில வந்து கதைக்கு உதவாத பேச்சு அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த என்ன சொல்றது, ஒரு பொருள் இல்லாத அந்த விஷயத்துக்குள்ளாரெல்லாம் போக வேண்டும். அதை வந்து தனியா எப்போவாது வாய்ப்பு கிடைச்சா அவர் பேசக்கூடியதுல இருக்கக்கூடிய காமெடி எல்லாம் தனியா நமக்கு நேரம் கிடைக்கும் போது பேசலாம். வாய்ப்பு இருந்தா தோழர்கள் வந்து அவர் பேசக்கூடியதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொல்லிட்டு, இந்த திராவிட நாம் தமிழர் மோதல் எந்த வர்க்க நலனுக்கானதுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, இங்க வந்து பண்பாட்டு ரீதியா தமிழன் வந்து மானம் இழந்துட்டு போறான், என்ன எப்படி திராவிடன்னு சொல்லலாம், இப்படி எல்லாம் வந்து அவர் வந்து கொக்கரிச்சிட்டு இருக்கிறாப்புல. நாங்க வந்து இந்த திராவிடத்தை வீழ்த்தி தான் தீர்வோம், தமிழ்நாட்டை வந்து எல்லாத்தையும் தீர்த்துருவோம், எல்லாம் இதை வந்து சொர்க்கபுரியா மாத்திடுவோம்னு அவர் சவால் விடுறாரு. தமிழ்நாடு, தமிழ் சமுதாயம், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசினா உனக்கு இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, இந்தியா வந்து மேலும் மேலும் மாநிலங்களுடைய அதிகாரத்தை வந்து குறைச்சிக்கிட்டும், அதன் மீது வந்து ஒரு இரும்பு பிடியை இறுக்கிக்கிட்டும் வரக்கூடிய நேரத்துல ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம் இப்படிலாம் வரக்கூடிய நேரத்துல அந்த ஆளோட இலக்கு என்னவா இருக்கணும், இருக்கிற கொஞ்ச நஞ்ச உரிமைகளையும் பறிக்கிற அந்த போக்குக்கு எதிராக வந்து போராட்டத்தை முதன்மைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதானே செய்யணும். அதை பற்றி அவர் வந்து வாய் கூட திறக்கிறது இல்லை. அவர் மாறாக என்ன பேசுறாருன்னா பழம்பெருமை பேசிட்டு இருக்கிறாப்ல. இதுல வந்து நீங்க வந்து அவர் எதுக்காக கட்சி தொடங்கினாரு, நம்ம ஏன் இதை இது பண்றோம்னு சொன்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் யார் பேசுறது. இப்படி வந்து இந்த திமுக திராவிட இயக்கங்கள் நினைச்சா ஒன்னா பேசிட்டு இருக்குது,
சீமா வரவும் போறவெல்லாம் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டு அதுல வந்த உடனே யாரும் நாட்டுல நடக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, அதனால இருக்கக்கூடிய பேரழிவு, எதிர்காலமே சூன்யமாயிட்டு வரக்கூடிய ஒரு போக்கு, இத பத்தி யாருமே கவலைப்படுறது இல்ல. எங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இதை யார் சரி பண்றது அப்படின்னு சொன்னா, அரசியலாக பார்த்தோம்னா 2 வகை அரசியல் தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒண்ணு நிலவக்கூடிய சுரண்டல் வர்க்க நலனை பாதுகாக்கக்கூடிய அரசு, அது ஆளும் வர்க்க அரசியல் கட்சிகள்னு சொல்றேன். இன்னொன்னு சுரண்டலை ஒழிக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய அரசியல், அது பாட்டாளி வர்க்க அரசியல் சொல்றது. பாட்டாளி வர்க்க அரசியலுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் இதை பேசணும்ல. இதை பேசினா தானே நீங்க வரக்கூடியவங்க பண்ணக்கூடிய மோசடி, ஏமாற்று, இதுல இருந்தெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு அடைய முடியும். அப்பதானே சரியான அரசியலை கட்டியமைக்க முடியும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இடைவிடாது நீங்க எல்லா தலைவர்களுடைய போராட்டத்திலுமே மிக முக்கியமானது என்ன இருக்குன்னா, ஒரு இதழ் தொடங்குறதுக்கு, ஒரு பத்திரிகை தொடங்குறதுக்கு அவங்க உயிரை கொடுத்து போராடி இருப்பாங்க. மார்க்ஸ் எங்க போனாலும் பத்திரிகையில எழுதுறதுக்காகவே அவர் நாடு கடத்தப்பட்டுட்டே இருப்பாப்ல. லெனின் கொண்டு போய் நீங்க தண்ணியே இல்லாத காட்டுல போட்டாலும் அங்க அவர் எழுதிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய மூச்சும் பேச்சு எல்லாமே அதுவாதான் இருக்கு. ஏன்னா நிலவக்கூடிய மாற்று போக்குகளை முறியடிக்கிறது. அப்படி முறியடிக்கிறதுலதான் மார்க்சும் எங்கெல்ஸும் நீங்க டூரிங் மாதிரி அறகுறை எல்லாம் உளறிட்டு இருந்தாங்கன்னு அதுக்கு மறுப்பு சொல்றது. மார்க்சியத்துக்கு எதிராக ஒரு முக்கல் முனகல் இருந்தாலும் கூட அதை முறியடிக்கிறது. லெனின் எடுத்தீங்கன்னா நீங்க காவுஸ்கி மாதிரியான, பிளக்கானோவ் மாதிரியான திரிபுவாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுலாம் வேலை இல்லாமல செஞ்சாங்க. அவங்க ஒரு கொள்கையை கொண்டு வர்றாங்க, அது கவர்ச்சிகரமா இருக்குது. மக்கள்கிட்ட அதை ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தும் போது அது பின்னாடி அழித்தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மக்கள் ஏமாறுறதும் அது மூலமாக துன்ப துயரங்கள் நீண்டுகிட்டே போறதும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த போக்க முறியடிக்கிறதுக்காக தான் தத்துவ அரசியல் மீது அக்கறையோட செயல்படணும் அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்க. நாங்க இதைதான் கணக்குல எடுத்துக்கிட்டு இப்ப சிபிஎம்முக்கு புதிய தோழர் ஒருத்தர் பே சண்முகம் மாநில செயலரா தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கே பாலகிருஷ்ணன் தோழர் மாநில செயலரா இருந்தாங்க. இப்பதான் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த தோழருடைய வாழ்க்கை வரலாறையே கேட்க முடியுது. அவங்க எல்லாம் சமூக ஊடகங்கள்ல அவங்களுடைய பேட்டியெல்லாம் இருக்குது. ஆனா அவ்வளவு உயிரை கொடுத்து தியாகம் செஞ்சு எல்லா வேலைகளுமே செய்யறாங்க. ஆனா கட்சி வரலாற்றுல ஒரு மாநில செயலாளர்கள், ஒரு தேசிய அரசு தலைமை தாங்கக்கூடியவங்க என்ன தத்துவ அரசியல் போராட்டத்தை நிகழ்த்தினாங்க அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. நம்ம இதைதான் கேள்வி கேட்ட போது உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம மேல விழுந்து கடிக்கிறதுக்கு வர்றாங்க. சரி, அவங்களை ஆண்டவன் காப்பாத்திட்டு விடுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்படி மாற்று போக்குகளை முறியடிக்காத ஒரு அரசியல் என்பது அது இயங்கா நிலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி மக்களுக்கான அரசியலை பேசக்கூடியவங்க பேசாம இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னா, மக்களை மடையராக்குகிறவர்கள் எல்லாம் அரசியல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய போக்கு நிகழுது. இதுதான் ஆபத்து. சீமா கெட்ட வார்த்தை பேசுறாப்புல, பிசுறுங்கிறாப்புல, மசுறங்க, அதெல்லாம் இயல்பு. அந்த ஆளுக்கு அது இதெல்லாம் பேசினா இதுக்கு வழித்தோன்றல் எங்க இருக்குது அப்படின்லாம் பார்த்தா திராவிட இயக்கங்கள் வரைக்கும் எல்லாம் மேடை நாகரிகங்கள்ல என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ளார போறதுக்குள்ள ஏன் இவங்க எல்லாம் அரசியல்ல செல்வாக்கு செலுத்துறாங்கன்னு சொன்னா, செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்க அமைதியா இருக்கிற பட்சத்துல அதான் இருக்கும். ஆள் இல்லாத ஊர்ல இழுப்புக்கு தான் சக்கரைன்னு சொல்ற மாதிரி இவங்கதான் வெற்றிடத்தை காற்றும் தூசு நிரப்புங்கிற மாதிரி இவங்கதான் நிரம்பிட்டு இருப்பாங்க. இந்த ஆளுங்க தான் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாங்க இந்த நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிட்டு இருக்காப்ப. முதல்ல சீமானை எங்க முறியடிச்சிருக்கோம்னு சொன்னா, ஒரு சுவராசியத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு சுவராசியத்துக்கு சொல்றேன். நாங்க இங்க தமிழ்நாட்டுல 2009 ஈழ இன அழிப்பு காலகட்டத்துல இந்த மக்களை நாதி இல்லாம, கேள்வி கேட்க நாதி இல்லாம கொண்டுட்டு அப்படி நிம்மதியா இருந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கறதுக்காக முத்துக்குமார்ன்ற ஒரு தோழர் ஜனவரி 29 அந்த 2009 இறந்தாங்க இல்லையா, தீக்குளிச்சு மாண்டாங்க, அதையெல்லாம் நினைவு வச்சுட்டு இங்க ஒரு முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கினாங்க. அது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினது. அதுல என்னுடைய பங்கு சின்ன பங்கு தான். அது உருவாக்கின பிறகு அதுக்குள்ளார நாங்க எல்லாம் போறோம். அப்ப நாங்க எல்லாம் தான் என்ன பண்றோம்னா, காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணை கட்டியமைக்கிறோம். அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கங்கிறது தமிழ்நாட்டுல எம்பி எலெக்ஷன் வருது, மே மாசம் தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் நாங்க எல்லாம் தயாராகிறோம். என்ன இது பண்றோம்னு சொன்னா, காங்கிரஸ் அதனுடைய பாலிசி மேக்கரா இருக்கக்கூடிய 4 பேரை தோற்கடிக்கிறது. அப்ப 4 இடங்கள்ல, அதாவது ஒரு ப. சிதம்பரம், தங்கபாலு,
மணிசங்கர் ஐயர், ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இவங்க நின்ன 4 தொகுதிகளில் வேலை செஞ்சு அவங்க 4 பேரையும் தோற்கடிக்கிறதுன்னு இது பண்ணோம். அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்துல நாங்க சிவகங்கை பகுதியில ப. சிதம்பரத்துக்கு எதிராக வேலை செஞ்சோம். அங்கதான் ராஜீவ்காந்தி இன்னைக்கு திமுகல இருக்கிறாரு. அவர் முதல்ல இது நாம் தமிழர்ல இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் தான் வந்து அந்த முத்துக்குமார் மக்கள் எழுச்சியும் அது இயக்கம், அது மூலமாக காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கம் இதுக்குள்ளார எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியை வேட்பாளரை பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு லீகல் இதுன்ற வகையில வந்து அவரை நிறுத்தி பிரச்சாரம் செஞ்சோம். அந்த நேரத்துலதான் சீமான் வந்து பிரபலமா ஈழ ஆதரவு இதுல எல்லாம் பேசிட்டு வர்றாப்புல. நாங்க வந்து காரைக்குடியில பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல மொட்டை மாடி வந்து குறைந்த வாடகையில எடுத்துட்டு அங்க 40-50 பேர் தங்கிட்டு இருக்கிறோம். காலையில எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவோம், நைட்டு போய் அங்க தங்கிக்குவோம். குளிக்கிறதுக்கு கிழிக்கிறதுக்கு மட்டும்தான் அது எங்களுக்கு பயன்பாட்டுக்கு இருந்துச்சு, வேற வகையில எல்லாம் இல்ல. இவர் தலைவர் வந்து தங்கினது வந்து கீழ்த்தளத்துல ஒரு விசாலமான அறையில தங்கியிருந்தாப்புல. சீமான் இப்படி வந்து நல்ல பிரச்சாரம் பண்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமுருகன் காந்தி, ராஜீவ்காந்தி இவங்க எல்லாரும் தான் அவரை வந்து பாக்குறதுக்கு கூப்பிட்டு போனா அவர் வந்து நல்ல மப்புல அப்புறான்னு படுத்து இருந்தாப்புல. அவ்வளவுதான் அவருடைய நிலைமை எந்த காலகட்டத்திலையும். அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பை எதிர்பார்க்கறது இப்ப குடிகாரங்கிறதுக்காக வந்து அவரை இழிவுபடுத்துறதுக்காக இதை சொல்ல, இது அவருடைய பழக்கம். அவர் அதுக்கு மேல அதை எப்படி சீர் செஞ்சாங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி இது அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்துக்குள்ள இன்னொரு வேலை நடந்துச்சு. அதான் முக்கியமானது. நாங்க எல்லாம் வந்து பகல்லாம் பிரச்சாரம் பண்ணுவோங்களா, நைட்ல வந்து உட்காந்துக்கிட்டு அனுபவ தொகுப்பை தொகுத்துட்டு இருப்போம். இன்னைக்கு எங்க பிரச்சாரத்துக்கு போனோம், காங்கிரஸ்காரங்க எப்படி தாக்குதலுக்கு வந்தாங்க, அதிமுககாரங்க எப்படி நமக்கு சப்போர்ட் வந்தாங்க, அப்படித்தானே. காங்கிரஸை எதிர்த்துங்கிறது அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ண வேலை தானே. அதுதான் முடியும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை தான். அதை வந்து புரட்சியர தலைகீழ் மாற்றம்லாம் நினைச்சிடாதீங்க. அப்படி பண்ணும்போது நைட்ல உட்காந்துட்டு அனுபவ தொகுப்பு நடத்திட்டு அனுபவ தொகுப்பு நடத்திட்டு போது ஒரு நாள் முன்னாள் தோழர் ஒருத்தர், அவர் மக்களை தொகுப்புல மாணவர் அமைப்புல இருந்தவர், அவர் பேர் மைக்கேல், இறந்து போயிட்டாப்ல. அவர் வந்து நல்லா உட்காந்தாப்ல. நாங்க பேசிட்டு இருக்கிறோம், இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தோழர்னு தெரிஞ்சனால எல்லாரும் அனுபவ தொகுப்பு தோத்துட்டு இருக்கிறோம். அனுபவ தொகுப்பு தோக்குறது உங்களுக்கு யாரா உரிமை கொடுத்தது, இப்படியே தான் கேட்டாங்க. பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் அதுல உட்கார்ந்து இருந்தாப்ல. யாருன்னு என்னைக்காவது விவாதம் வந்துச்சுன்னா நான் அவங்களை முன்னாடி ஓப்பனா சொல்லிருக்கிறேன். இதாய வார்த்தையில கேட்டாப்ல. நீங்களா அனுபவம் தோக்குறதுக்கு நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னடா உரிமை இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் எழுந்திருச்சு கொஞ்சம் ரேஸாக முயற்சிக்கும் போது என் கூட வந்த தோழர், இல்ல உங்களுக்கு இது புரியல, இதுக்குள்ளார இன்னொரு அரசியல் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாப்ல. அப்பதான் நாங்க வந்து தன்னியல்பா இந்த போராட்ட அழுத்தத்துல இருந்து நாங்க அதுக்கு போயிருக்கும் போது அது ஒரு அஜெண்டா வச்சு உள்ள வேலை செய்யவங்களும் வந்தாங்க. அந்த குழுக்குள்ள இருந்த மைக்கேல், அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு புத்தகம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பல கூட்டங்கள்ல சொல்லியிருப்பேன், சீனாவின் முற்றுகையில் இந்தியா அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஈழ போராட்ட காலத்துல ஈழத்தை வந்து இந்தியா வந்து எவ்வளவு ஆதிக்கத்தோட அதை வந்து அங்க தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு, இந்தியா ஒரு அப்பாவியாக இருக்குது, சீனா வந்து இந்தியாவை முற்றுகையிட்டு இருக்குது, இந்தியாவுடைய எதிர்காலமே வந்து பிரச்சனையா இருக்குது, அதனால இந்தியாவை பாதுகாக்கணும், சீனாவை முறியடிச்சா ஈழத்தை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு மக்களை மடையர்களாக்கின இந்த குழு தான் இங்க காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்துக்குள்ளார வந்து ராஜீவ் காந்திய, திருமுருகன் காந்திய எல்லாரையும் அமைப்பாக்கி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நாம் தமிழர் இயக்கத்தை உருவாக்கினாங்க. யாரும் தனியாலாம் நின்றுட்டுலாம் பண்ணல, இவங்க எல்லாரும் பிளானிங்ல தான் பண்ணாங்க. அந்த நாம் தமிழர் இயக்கம் அப்புறம் கட்சியா மாறிச்சுன்னு வச்சுங்களேன். அந்த உள்ளுக்குள்ளார அஜெண்டா வச்சு வேலை செய்யக்கூடியவங்க. இதை நான் சொல்லும் போது தோழர்கள் வந்து ஒரு விஷயத்த கணக்குல எடுத்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். என்ன சொல்றேன்னா, நமக்கு அரசு பற்றியான சரியான புரிதல் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் சரியான வகையில இல்லைங்கிறது என்னுடைய வருத்தம். நாம என்ன நினைக்கிறோம்னா, அரசுனா வந்து நீதிமன்றம் வச்சிருக்கு, சட்டம் வச்சிருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை, ராணுவம் மாதிரியான வச்சிருக்குது, அது வந்து எப்பவுமே வந்து மக்களை துண்டாந்தடியாலையும் துப்பாக்கியாலையும் வந்து வழிநடத்திட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அப்படிலாம் இல்லை. அரசு என்பது முதன்மையாக அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அரசியல் நடவடிக்கைகளை வந்து அது முதன்மையா வச்சிருக்குது. அதான் உண்மையானது. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டானா என்னென்ன போக்கு எல்லாம் வருது, அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கு நாம வந்து அரசியல் ரீதியா என்ன வேலை செய்யறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான வேலை. அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த கொள்கை வகுப்பாளர்கள்னு இருக்கிறவங்க மட்டும் இல்லாம நிர்வாக ரீதியாகவே உளவுத்துறை, அரசியல் பிரிவு எல்லாமே வந்து அதுதான் முதன்மையான வேலை. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் இங்க வந்து 2009 காலகட்டத்துல அவ்வளவு எழுச்சி வந்த நேரத்துல இந்த புதிய சக்திகள், அதாவது படித்த, முன்னாடியெல்லாம் படிச்சவங்க தான் சமூகத்துக்கு எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில், அது நீங்க 75 எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலயும் படித்த அறிவுத்துறையினர் தான் முன்னாடி வந்து மக்களை தட்டி எழுப்புவாங்க. ஆனா இந்த வாட்டி வரும்போது
இந்த காலத்துக்கே உரிய வகையில உயர்ந்த அளவுக்கு அறிவு பெற்ற தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களும் வழக்குரைஞர்களும் கல்லூரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இளநிலை பேராசிரியர்களும் எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு சரியான இயக்கம் உருவாயிடும். ஏன்னா வந்தவங்க எல்லாத்துக்குமே ஈழத்துல இன அழிப்பு நடக்குது. தடுத்து நிறுத்துறதுக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த அமைப்புக்கும், அது திராவிட இயக்கங்களுக்கு மட்டும் இல்ல, திமுக அதிமுக பத்தி யாருமே கவலைப்படலைங்க. அதெல்லாம் ஆட்சிக்காக தான் இருக்க முடியும். அதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அவன் துரோகம் பண்ணிட்டான் இவன் துரோகம் பண்ணிட்டான்னு பேசுறதெல்லாம் அரசியல் அறிவே இல்லாதது. ஆனா திராவிட இயக்கங்கள் பொது உடைமை இயக்கங்கள், அது நீங்க சிபிஐ இருந்தாலும் சரி, சிபிஎம் இருந்தாலும் சரி, நக்சல்வாதி இயக்கங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முற்போக்கு இயக்கங்கள் எதுவுமே லாய்க்கல. அப்ப மாற்று ஒண்ணு வேணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனுடைய கரு வடிவம் தான் முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம். அது இன்னொரு அரசியலமைப்பா மாறிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதுக்குள்ளார அரசு கொள்கை வகுப்பாளர்கள் இறங்கி முதல்ல நாம் தமிழரை உருவாக்கினாங்க. ரெண்டாவது மே 17 உருவாக்கினாங்க. நாம் தமிழருங்கிறது சராசரியான உணர்வு உடைய ஒரு அரசியல் ஆர்வலருக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மே 17ங்கிறது அறிவுத்துறையில இயங்கக்கூடியவங்களுக்கான ஒரு அமைப்பு. அப்படிதான் அது உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரி, இந்த விஷயத்த இப்படி இது இங்க நடந்துச்சு அங்க நடந்துச்சு எல்லாரையுமே பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. சீமானுக்கு வேலூர் சிறையில வச்சு உளவுத்துறையோட நடந்த உரையாடல், அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி, அதுக்கு பின்னாடி பெங்களூர் குணா அவர் தான் இந்த இனவாதத்தை இவர் உள்ள போகும்போது சீமான் என்னவா போறாருன்னா மார்க்சின் மாணவன் பெரியாரின் பேரன் அப்படின்ட்டு போறாரு. உள்ள இருந்து வெளியே வரும்போது வந்தால கருப்பும் சிவப்பும் தான் முதன்மையான எதிரி, திராவிடத்தை வீழ்த்தாம உறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் அவருக்கு வகுப்பு நடத்துனது அந்த பெங்களூர் குணாவோட திராவிடத்தால் வீழ்ந்தோம் அந்த புத்தகம் தான். அதை பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். அதை என்னவோ ஒரு வாரமா இவருக்கு உருப்போட்டு ஏத்த வச்சிருக்கிறாங்க. ஒரு வாரம் நடந்திருக்குது. நல்ல வசதியோட குடி மற்றும் உணவோட தான் அந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனா அவன் ஒரு கொள்கையை வச்சுட்டு வர்றான்ல, ஒரு கட்சின்னு சொல்லிட்டு வர்றாப்ல இல்ல, அந்த கட்சி வரும்போது சொல்லுது இல்ல, தமிழீழ விடுதலை போராட்டம் தன் இலக்கு நோக்கிய தொடர்ச்சியை இழந்து தவிக்கிறது, தகுதியான எந்த உதவியும் எங்கிருந்தும் இல்லாத ஒரு வெறுமை நிலவுகிறது. இந்த வெறுமையை உடைத்தெறிந்து தமிழர் உலக அரங்கில் மானத்தோடு வாழும் நிலையை உருவாக்கிட விடுதலை வேட்கையும் வீரமும் மானமும் ஈகமும் ஒப்படைப்புணர்வும் உழைப்பு விளைவும் உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் ஒற்றுமை பண்பும் தன்னிளம்பர தவிர்ப்பும் தன்னுறுதியும் இனநல பற்றும் இன விடுதலை குறிக்கோளில் உறுதியும் உடல் வன்மையும் இப்படிலாம் இருக்கக்கூடியவங்களை கொண்டு ஒரு தன்னிகரில்லா பேரியக்கத்தை உருவாக்குறது தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கொள்கை வைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஈழம் அந்த இன அழிப்புக்கு பின்னாடி அந்த போராளிகள்லாம் அழிச்சு ஒழிக்கப்பட்ட பின்னாடி என்ன ஆயிடுதுன்னா ஒரு வெறுமை நிலவுது. அந்த மக்களுடைய துன்ப துயரத்துக்கு அரசியல் அரங்கத்துல பேசுறது கூட ஆள் இல்லாத ஒரு வெற்றிடம் நிலவுது. இந்த இடத்தை நிரப்புவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை இங்க உருவாக்குறாங்க. அப்பவே பேசுறாங்கம்மா, ஒரு நாட்டுக்கான வேலையை எங்க இருந்து செய்ய முடியும்? இப்ப சேகுவேரா தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும். அவர் கியூபால புரட்சி நடத்தி முடிச்சிடறாரு. முடிச்ச பிறகு அவர் பொலிவியா விடுதலை அடையணும்னு அடைகிறாரு. பொலிவியா விடுதலை அடைகிறதுக்கு சேகுவேரா அங்க கியூபால உட்காந்துக்கிட்டே ராக்கெட் விட முடியும்? பொலிவியால போய் மக்களை அணிதிரட்டி அவங்கள அமைப்பாக்கி இது பண்ண முடியும் தான் அங்க போறாப்புல நாள் செத்து போறாரு. இவர் எங்க உட்காந்துட்டு ஈழத்துக்கு இது பண்ணுவாப்லையா? கேட்க வேண்டாமா? யார் கேட்கறது? சாதாரண விஷயங்கள் எல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட்கள் தானே கேட்க முடியும். கேட்காம விட்டாச்சு, ரைட்டா? இவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் நாங்க தமிழகத்துல என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுவோம், முதல்ல ஈழத்தை பாதுகாக்கிறதுக்கு இங்க ஒரு நெய்தல் படை அமைப்போம் அப்படின்றாப்ல. ஒரு படை அமைக்கிறதுங்கிறது என்ன பெரிய இது தெரியுமா? இப்ப திரும்பவும் வரேன். காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளார இணைஞ்சு இருந்தது. அந்த 370 இதுபடி சிறப்பு அந்தஸ்து பெற்றிருந்ததுங்கிறது என்ன விஷயங்கள்லாம் காஷ்மீருக்கு உண்டு, என்ன விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு உண்டு. அதுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடியது பாதுகாப்பு, நாணயம், வெளிநாடு சம்பந்தமான விஷயம், இந்த மாதிரி முக்கியமான துறைகள். அதுல பாதுகாப்பு மிக முக்கியமானது. அது இன்னைக்கு நீங்க சிறப்பு அந்தஸ்து கொடுத்துக்கிற வடகிழக்கு மாநிலங்களா இருந்தாலும் சரி, ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாதிரியான இந்த மத்திய இந்தியால இருக்கக்கூடிய பகுதிகளா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் பாதுகாப்புல நீங்க இந்தியாவை என்ன பண்ண முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. ஒரு நாட்டுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கிறதுக்காக இங்க ஒரு நிர்வாகம், ராணுவம், அதுக்கான கட்டுக்கோப்பெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்துல இவர் ஒரு படை அமைக்கிறேன்லாம் மக்களை முட்டாளா ஆக்கி வச்சுக்கிட்டு, நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவேன். காவல்துறையே எனக்கு இந்த இதெல்லாத்தையும் மாத்தி அமைச்சிடும் அப்படின்னா, காவல்துறைங்கிறது
இந்திய ராணுவத்தினுடைய சக அங்கம். அது போலீஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஐபிஎஸ் எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்கன்னா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல. அவங்க தங்களுடைய பிரதிநிதிகளை வந்து மாநிலத்துக்கு எத்தனை பேர் வேணும்னு கேட்டு அனுப்பி வைப்பாங்க. மாநில அரசு அவர்களுடைய நடவடிக்கையின் பால் என்ன பண்ண முடியும்னு சொன்னா, சரியில்லைன்னு சொன்னா அவங்கள வந்து பணி இடைநீக்கம், விடுப்பு, இந்த மாதிரி விஷயம் தான் பண்ண முடியும். பதவியை கூட பறிக்க முடியாது. திருப்பி அழைச்சிக்க சொல்லி நீங்க வந்து மத்திய அரசுக்கு தான் சொல்லணும். அது கவர்னர் மூலமா சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில கவர்னர்லாம் எப்படி இருந்துக்குவாங்கன்னு பாத்துங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு காவல்துறை என்பதே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதுதான். அதுல வந்து இவர் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிரும்னு சொன்னா இந்த நாட்டை நீங்க எவ்வளவு அடிப்படையான வேலை செய்யணும். அப்ப நீங்க வடகிழக்கு நாடுகள்ல மாநிலங்கள்ல எல்லாம் இருந்து போராடிட்டு இருக்கக்கூடிய நாகா, இது மணிப்பூர், அசாம், இது மாதிரியான போராட்டங்களா இருந்தாலும் சரி, பஞ்சாப்ல இன்னும் அவ்வளவு ரத்தத்தை கொட்டி ஒரு போராட்டத்துல விழுந்துச்ச, அதுவா இருந்தாலும் காஷ்மீர் இன்னைக்கு வந்து தன்னுடைய இதை வந்து இழந்துட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் என்ன இது இந்த ஒப்புமை, இதை பத்தியான இது ஒரு மக்களை வந்து அரசியல் உணர்வூட்டுறதுக்கான இந்த கோமாளிகள்லாம் வந்து இப்படி வந்து பேசுறது வந்து வாய்ப்பு தானே. இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு பாடமா மாத்தி கொடுக்கணும்ல. அந்த வேலைகள் செய்யப்படாததுனால இது மாதிரி அவலங்கள் தான் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது அரசியல் சீர்சை அப்படிங்கிறது வந்து நீங்க இடைவிடாது என்ன பண்ணணும்னு சொன்னா, நிகழக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை வந்து வர இயக்கவியல் அறிவியலை பயன்படுத்தி அதை என்ன பண்ணணும்னா மக்களுக்கு வந்து எளிமையாகவும் அவங்க முன்னணியாளர்களுக்கு கோட்பாடு ரீதியிலையும் பயிற்சி அளிச்சுட்டே இருக்கணும். அப்ப நாம அதை விட்டுட்டோம் அப்படிங்கிறதா இது வந்து நீங்க பெரியார வந்து இன்னைக்கு இந்த சீமான் இருக்கிறாப்ல இல்ல, இவ்வளவு மட்டமா பேசுறாப்ல, இப்படி வந்து பேசுறது சரியா? ஒரு ஒரு மாற்று கருத்து சமூகத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கருத்தை முறியடிக்கிறது வந்து அதுக்கான முறைகள் இருக்குது. இது பாருங்க, பெரியார் தத்துவம் ஒரு மார்க்சிய பார்வை அப்படிங்கிற தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியுடைய ஆவணம். இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா மார்க்சியம்மா பெரியாரியம்மான்னு வச்சிருந்தாங்க. அந்த இது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சிங்கிறது வந்து 90க்கு பின்னாடிதான் அந்த பேர். அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்ஓசி, தமிழ்நாடு ஆர்கனைசிங் கமிட்டி, அந்த ஆர்கனைசிங் கமிட்டியா இருக்கும்போது உண்மையில வந்து பெரியாரியம் பற்றி ஒரு கட்டுரைகள் வருது. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு டிஎன்ஓசியோட அரசியல் இதழா இருந்த கேடயத்துல மறுப்பு கடிதம் எழுதுறாங்க, மக்களை பயிற்றுவிக்கிறாங்க. அந்த மார்க்சியமா பெரியாரியம்மான்னு அப்படி பேர் வச்சிருந்தது வந்து சவால் விடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரை மாத்திக்கிட்டாங்க. அந்த அட்டைப்படமே வந்து என்ன இருக்குன்னா பெரியார் கீழே இருப்பாங்களே, மாஸ் மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். இதுவே பாருங்க ஒரு ஆதிக்க மனநிலையில போட்டுக்கிறாங்க. இப்படிதான் பேச முடிஞ்சது அன்னைக்கு. ஆனா அதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அசைக்க முடியாத கருத்துக்களோட இந்த ஆவணம் இருக்கும். இப்படிதான் இது பண்ணணும். நீங்க ஒரு கருத்து சமூகத்துல செல்வாக்கு செலுத்துதுன்னா அது பற்றியாக நீங்க என்ன பண்ணணும், உங்க சொந்த ஊழியர்களுக்கு நீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தடையணும். அது பற்றியான ஆய்வுகள்ல வரணும், தரவுகளோட வரணும். அந்த தரவுகளோட தொகுப்புகளோட வந்து முதல்ல சொந்த அணிகளுக்கு வந்து பயிற்றுவிக்கிறதுக்கான பயிலரங்கங்கள் நடத்தணும். அது அப்புறமா வெளியில பேசுவதற்காக வந்து நீங்க தளத்தை உருவாக்கணும். அதுக்கு கருத்தரங்கங்கள் ஏற்படுத்தணும், இதழ்கள்ல எழுதணும். அந்த மாதிரி விஷயத்துலதான் பேசணும். அதுதான் அரசியல் செய்யறது அப்படின்னு பொருள். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, யாரும் எதுக்கும் வந்து எந்த வகையிலயும் ஆதாரங்களோட விவரங்களோட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, எதையும் பேசலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து சமூகத்துல செல்வாக்கு செலுத்துது. அப்புறம் எவன் வேணாலும் வரலாம், கட்சி தொடங்கலாம், நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், நான் அவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பெரிய தியாகி மாதிரி காட்டிக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, மக்களுக்காக உயிரை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல கம்யூனிஸ்டுகள், பொது உடைமைவாதிகள், முற்போக்குவாதிகள்லாம், அவங்களுடைய தியாகம் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா துளி மரியாதை இல்லாததாக ஆக்கப்படுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நமக்கு சீமான் வந்து பொருட்டில்ல. 5 நிமிஷத்துல அவரை வந்து அடிச்சு காலி பண்ணிட முடியும். நமக்கு ஒரு அரசியல் பலம் இருந்து நமக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10 மேடைகளை அமைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா சீமானோட இதை வந்து அடிச்சு காலி பண்ண முடியும். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் நினைச்சா அதை தாராளமாக நீங்க வந்து இது பண்ண முடியும். நான் மீண்டும் சொல்ற மாதிரி வந்து தமிழ்நாடை வந்து எல்லையற்ற அதிகாரம் மிக்க ஒரு நாடாக மாற்ற முடியும் அப்படின்னு சீமான் சொல்லும்போது அப்ப காஷ்மீர் ஏன் குறைந்தபட்ச அதிகாரம் இருந்தது பறிக்கப்பட்டுச்சு, அது ஏன் அந்த மக்கள் போராட முடியல, அங்க என்ன பிள்ளையோடைக்குள்ள ஆச்சுது, பரிசீலி விவாதிப்போம்னு சொல்லி டேபிளுக்கு கூப்பிட முடியும். அந்த வேலைகளை செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அரசியல் இன்மையின் போக்கின் விளைவாக இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அதை நாம இன்னொரு இடத்துல பேசுவோம். குற்றம் சுமத்துறதுக்காக பேசல. இதை செய்யணும்னா செய்யணும், செய்யக்கூடியதை செய்யணும்னு சொல்ற உரிமை இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். என்னடா எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு
பாக்குறதுன்னா அவ்வளவு தூரம் நம்ம குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த அரசியல் பேசக்கூடிய விஷயம் எங்க தடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கும் கட்சிகள் காரணம். நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐ சிபிஎம்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நக்சல்பாரி இயக்கங்கள் இருக்குது பாருங்க, அவங்க டாக்குமெண்ட் போட்டா அவங்க வெளியீடுகள் புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரம், மத ஒசை கேடயம் இது மாதிரியான இதழ்கள்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் படிக்காதீங்க, கெட்டு போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மாக்காய் காப்பா இருக்குது பாருங்க, அவங்க எஸ்ஓசி ஸ்டேட் ஆர்கனைசிங் கமிட்டி, அதுல இருந்து வந்ததுதான் டிஎன்ஓசி. இப்ப தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் நிகழ்ச்சி. இந்த டிஎன்ஓசி போடக்கூடிய விவாதத்தெல்லாம் எஸ்ஓசி காரங்க படிக்க கூடாதும்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவோயிஸ்டுகள் ரகசிய ஆவணங்கள் தான் போடுவாங்க. அப்ப மக்கள் இயக்க குழுவா இருந்துச்சு, அவங்க கொண்டு வரக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் படிக்க கூடாதும்பாங்க. இப்படி அடுத்தவங்க விஷயத்த படிக்கிறது, விவாதிக்கிறது, மேலும் மேலும் செழுமையாக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு தடை போட்ட இந்த போக்கு அரசியல் நீர்த்து போகிறதாக மாற்றியதோடு இல்லாம தமிழ் சமூகத்தை தீரா பிணியில கொண்டு சிக்க வச்சிருக்குது. இந்த விஷயத்த முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் நாம சீமான் பத்தியான விஷயத்தை எடுத்து பேசணும். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா அப்புறம் பேசுறேன்.